டெங்கு காய்ச்சல் எல்லா காய்ச்சல் மாதிரி அது ஒரு வைரல் ஃபீவர். பட் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டெங்கு காய்ச்சல் வந்து மரணத்தை விளைவிக்கிற அளவுக்கு ஒரு டேஞ்சரான காய்ச்சல். இது நார்மலான சாதாரண வைரல் காய்ச்சல் மாதிரி இல்லாம, இது வந்து கொஞ்சம் சிவியராக போகக்கூடும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இது வந்து உடம்புல வந்து இந்த பிளேட்லெட் செல்ஸை பாதிச்சு அதை குறைபாடு ஏற்படுத்தி ப்ளீடிங் ஏற்படுத்தலாம். இல்லைன்னா உடம்புல வந்து நீர் கோர்த்து அதனால மூச்சுத்திணறல் ஏற்படுத்தி இதனால மரணம் கூட ஏற்படும். இதுதான் வந்து மெயினா டெங்குவுக்கும் சாதாரண வைரல் காய்ச்சலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ டெங்கு காய்ச்சல் பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு வைரல் நோய். ஸோ ஃப்ளேவிவிரிடே அப்படின்ற ஒரு ஃபேமிலியில டெங்கு வைரஸ்ன்றது இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா 4 சீரோ டைப் இருக்கு. அந்த 4 சீரோ டைப்ல எதுல வேணாலும் வரலாம். ஒரு சீரோ டைப்னால கூட அஃபெக்ட் ஆகலாம். டெங்கு 1, டென் 1, டென் 2, டென் 3, டென் 4 வரைக்கும் இருக்கு. இல்ல 1 கூட அஃபெக்ட் ஆகலாம். இல்லைன்னா 1 இல்லாம 2 வைரஸ்னால கூட அஃபெக்ஷன் இருக்கு. ஸோ டெங்கு காய்ச்சல் மற்ற காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும். ஃபீவர் இருக்கும் மெயினா. அது இல்லாம இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, தலைவலி ஏற்படலாம். அதிகமா வாந்தி ஏற்படலாம். வயிறு வீக்கமாகலாம். எங்கேயாவது ரத்தம் அடிபட்டுச்சுன்னா ரத்தம் போயிட்டே இருக்கலாம். நிக்காம ப்ளீடிங் அன்கண்ட்ரோல் ப்ளீடிங் ஆகலாம். இது மாதிரி அதே போல உடம்புல நீர் கோர்ப்பு ஏற்படுத்தி முக்கியமா பார்த்தீங்கன்னா நெஞ்சில நீர் கோர்த்து அதுல வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நார்மலா வந்து டெங்குல வந்து 3 ஃபேஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஃபெப்ரைல் ஃபேஸ், அடுத்து வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸ், ரெக்கவரி ஃபேஸ். மொத்தமா பார்த்தீங்கன்னா 10 நாள் தான் இருக்கும். அந்த ஃபெப்ரைல் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்கும். அதே போல சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபீவர் சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். ஆனா வந்து மெயினா உடம்புக்கு பிரச்சனையை உண்டு பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்லெட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புல தண்ணீர் கோர்க்க ஆரம்பிக்கும். அப்போதான் வந்து இந்த மெயினா வந்து இந்த உயிருக்கு கஷ்டமான அந்த உயிர் போற மாதிரி இருக்க ஏரியா வந்து இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸ் தான். இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 5 நாள் இருக்கும். இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸை தாண்டிட்டாதான் நம்மளால வந்து இந்த ரெக்கவரி ஃபேஸுக்கு போக முடியும். மோஸ்ட்லி இந்த உயிர் துறக்கிறது, உயிர் பிரச்சனை வர்றது பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸ்ல தான். நார்மலா வந்து ஒரு யூசுவலா வந்து வைரல் டிசீஸ்ன்னு சொல்லிட்டோம். நார்மலா வைரல் டிசீஸ் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 7 நாள் வரைக்கும் இருக்கும். இந்த வைரஸும் அதே மாதிரி 3 நாள்லயே ஃபீவர் ஆரம்பிச்சிடும். ஃபீவர் 3 நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம எலிசா டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். எலிசா டெஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா NS1 ஆன்டிஜன், அது மட்டும் இல்லாம வந்து IgG, IgM இது டெங்குக்கே ஸ்பெஷலா இருக்கு. அது மூலமா நம்ம நேரடியா கண்டுபிடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த சிம்டம்ஸ் வர்றத வச்சும் நம்ம வந்து இது மாதிரி இருக்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நார்மலா ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ன்னு சொல்ற CBC எடுத்து, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் எப்படி இருக்கு? அடர்த்தி அதிகமா இருக்கா? PCV அடர்த்தி அதிகமா இருக்கா? அது மட்டும் பிளேட்லெட் எப்படி கம்மியா இருக்கா? அதிகமா இருக்கா? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 நாள்ல பாத்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் இந்த இதெல்லாம் இருக்காது. அதே அந்த 3 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹீமோகுளோபின் அடர்த்தி, அப்புறம் வந்து பிளேட்லெட் கம்மியாகிறது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப சிபிசி எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் இன்வெஸ்டிகேஷனான NS1 ஆன்டிஜன், IgG, IgM எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெங்குல மெயின் ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம சிம்டமெட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் சொன்னோம். பேராசிட்டமால் கொடுக்குறது, IV ஃப்ளூயிட்ஸ், அந்த டெங்கு அடர்த்தி அந்த பிளட் அடர்த்தியை வந்து கம்மி பண்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து அந்த டைல்யூட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இந்த சப்போஸ் பிளட் எங்கேயாவது லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரேரா அதுவும் வந்து பிளேட்லெட் வந்து ஏத்துறது எல்லாருமே பிளேட்லெட் ஏத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பிளேட்லெட் ஏத்துனாலுமே உள்ள போய் என்ன ஆகும், அது உடஞ்சி வெளியில தான் வரும். ஏன்னா பிளேட்லெட்டோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 5 நாள். ஸோ ஒரு நாளே அதிகமாகவும் ஆகும், கம்மியாகவும் ஆகும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்னா அதுக்கு மெயினா வந்து இந்த ரத்தம் அடர்த்தி ஆகாம பார்த்துக்கிறது. ஏன்னா அடர்த்தி ஆகும்போது என்னன்னா பிளட் வெசல்ஸ் போய் அங்கங்க லாக் ஆயிரும் ஒண்ணு. அப்புறம் ப்ளீட் ஆகாம பார்த்துக்கிறது. அப்புறம் காய்ச்சல் வந்தா காய்ச்சலுக்கான ட்ரீட்மெண்ட். இதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட். மெயினா க்ளோஸ் அப்சர்வேஷன்ல குழந்தைகளை வச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம வீட்டுல இருந்தே எல்லாம் பார்த்துக்கலாம்னா இந்த வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி எதை வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்றது காரணம் க்ளோஸ் அப்சர்வேஷன்.
செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதாவது முக்கியமா தவறுங்க. தேவையில்லாம அ பப்பாளி இலைய அரைச்சு குடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா சில டைம் என்ன ஆகுதுன்னா, குழந்தைகளுக்கு குடுக்கும்போது என்ன ஆகுது, குழந்தைகள் திருப்பி, திருப்பி, திருப்பி வாந்தி எடுக்க ஆரம்பிக்குது. இந்த வாந்தி எடுக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே வந்து ரத்தம் அடர்த்தி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா பிளாஸ்மா லீக்கேஜ்னால. இப்ப வாந்தி எடுக்கிறனால ஏற்கனவே இன்னும் தண்ணி வத்தி போயி, இன்னும் பிளாஸ்மா லீக்கேஜ் அதிகமா இன்னும் வந்து அந்த பிளாஸ்மா வந்து கம்மியாயி, அந்த ரத்தம் அடர்த்தி ஆறதுக்கு மெயின் இருக்கு. அதேபோல காய்ச்சல் ஏதாவது அ நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு ஏதாவது பொடி ஏதோ இதாவது குடுத்து, அந்த ரிசர்ச் பேப்பர்ல இல்லாதத குடுத்து, அந்த குழந்தைகள இன்னும் வந்து பெரிய பிரச்சனைய உண்டாக்கும். அதுதான் மெயினா பண்ணக்கூடாது. டெங்குன்றது ஒரு 10 நாள் கோர்ஸ் மாரி தான். ஃபர்ஸ்ட்டு 3 டூ 4 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெப்ரல் ஃபேஸ் அ ஃபீவர் அதிகமா இருக்கும். 2வது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் ஃபேஸ். அதுல தான் அந்த பிளாஸ்மா லீக்கேஜ், அதேபோல வந்து அ ப்ளீடிங் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் 3 டூ 4 டேஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கவரி ஃபேஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ் மெயினா வந்து முக்கியமான நேரம். இந்த 10 டேஸ நம்ம தாண்டிட்டோம்னாலே நம்மளுக்கு ரெக்கவரி ஆயிடும். டெங்கு காய்ச்சல ஃபர்ஸ்ட்டு வந்த பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பரவாம தடுக்கணும். எப்படி அப்படின்னா, மெயினா வந்து மஸ்கிட்டோ ப்ரீடிங் சைட்ஸ ஒழிக்கணும். பார்த்தீங்கன்னா, சிரட்டை, இந்த டயரு, அப்புறம் தேவையில்லாம மழை தண்ணி தேங்குறது. ஏன்னா, இந்த ஏடிஸ் அஜிப்டேன்றது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் வந்து வளரும். ஸோ, நம்ம மழையினால கிடைக்கிற தண்ணி தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ, அந்தந்த தண்ணி வந்து ஃப்ரெஷ் வாட்டர தேங்க விடாம இருக்கிறது. அதையெல்லாம் டிஸ்கார்ட் பண்றது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மஸ்கிட்டோவ ஒழிக்கணும். சரி, மஸ்கிட்டோவ ஒழிக்க முடியல. எப்படினாலும் எவ்வளோ நம்ம இது பண்ணாலும் மஸ்கிட்டோஸ் கொஞ்சம் உருவாகும். ஸோ அங்க நம்ம குழந்தைகளை எப்படி தடுக்கிறது அப்படின்னா, மெயினா வீட்ல வந்து மஸ்கிட்டோ நெட் அடிக்கிறது. வந்து எல்லா ஜன்னல், கதவு எல்லாத்துக்கும் நெட் அடிக்கிறது. 2வது பார்த்தீங்கன்னா, தூங்குற அந்த கட்டில வந்து நல்லா கவர் பண்ணி நெட் அடிக்கிறது. அது மட்டும் இல்லாம மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் கிரீம்ஸு நெறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அதையெல்லாம் யூஸ் பண்ணி மஸ்கிட்டோ பைட் பண்ணாம இருந்தா தான் வந்து நம்ம இதுலருந்து தப்பிக்க முடியும். இத பிரிவென்ட் பண்ணவும்